Hello students, welcome to Shiny Maths. 9th Standard Maths Chapter 1, Exercise 1.2ல first sum solve பண்ணிரலாம். Find the cardinal number of the following set. நம்மள இங்க set கொடுத்திருப்பாங்க. நம்ம அதுல cardinal number எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதிட்டாலே போதும். So cardinal numberனா வேற எதுவுமே இல்ல. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட் தான். ஓகேங்களா? First subdivision பார்த்துடலாம். m is equal to p q r s t u. Okay, solution. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் போட்டுக்கிட்டு நம்மளுக்கு தந்திருக்க அந்த செட்டை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். கார்டினல் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ என்ன எழுதிருங்க, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்ன செட்டு தந்திருக்காங்களோ அதை தான் எழுதணும். இங்கே எம் தந்திருக்காங்க, நல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் எம் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 கார்டினல் நம்பர் இருக்குது. ஓகே, செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்மளுக்கு செட்டு வந்து டேரெக்டாகவே கொடுக்கல, நம்ம தான் இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? p is equal to x such that x is equal to 3 into n plus 2. இதுதான் இங்கே ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதில் n is an elements of w. wனா என்னன்னா ஹோல் நம்பர். இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்னோட வேல்யூ ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 0 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் என்னோட பிளேஸில் நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்ட் எஸ் லெஸ் தேன் 15 லெஸ் தேன் ஈக்குவல் டு 15 வந்துருது அப்படின்னா நம்ம வந்து 15 எக்ஸோட வேல்யூ 15 வாரது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே என்னன்னா லெஸ் தேன் 15, அப்போ 15 எடுக்கக்கூடாது. 15க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 14 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஈஸியான ஒரு சம் தான், சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்னா என்னன்னு எழுதிக்கலாம். w is equal to 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கேன் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவே எழுதிக்கலாம். x is equal to 3 into n plus 2. ஓகே, இங்கே என்னோட வேல்யூ டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஹோல் நம்பர் ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூவை 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ n is equal to 0. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம், 3ஐயும் அப்படியே எழுதிக்கலாம். என்னோட பிளேஸில் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 0 ப்ளஸ் இந்த 2. ஓகே, 3 into 0 என்னது 0 தான். 0 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2. 0வையும் 2வையும் ஆட் பண்ணால் 2. ஓகே, நெக்ஸ்ட் என்னோட பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். n is equal to 1. அப்போ எக்ஸ் அப்படியே எழுதிருங்க, 3 அப்படியே எழுதிருங்க. என்னோட பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. plus 2 is equal to 3 into 1 என்னது 3 தான். 3 plus 2 எத்தனை 5. ஓகே, நெக்ஸ்ட் என்னோட பிளேஸில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். n is equal to 2. ஓகே, அப்போ x அப்படி எழுதிருங்க, 3 அப்படி எழுதிருங்க. என்னோட பிளேஸில் 2ன்னு எழுதிருங்க. plus 2. ஓகே, 3 2s are என்னது 6. 6 plus 2 என்னது 8. ஓகே, நெக்ஸ்ட் என்னோட பிளேஸில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்னோட பிளேஸில் 3. ஓகே, அப்போ x is equal to 3 into 3 plus 2. 3 3s are 9 plus 2. 9 plus 2 என்னது 11. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 14 வாரது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னோட பிளேஸில் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ x is equal to 3 into என்னோட பிளேஸில் 4 plus 2. ஓகே, 4 3s are 12 plus 2. 12 plus 2 என்னது 14. ஓகே, கொஸ்டினில் கேட்டுறது மாதிரி நம்ம 14 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபைனலாக பி செட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ p is equal to நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? என்னோட பிளேஸில் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி 2ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சதை அப்படியே வரிசையாக எழுதிருங்க, கமா போட்டு. அப்போ ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சோம், நெக்ஸ்ட்டு 5 கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 14. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எதுவுமே கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் p, அதாவது n of p is equal to எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. ஓகேங்களா? இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷன் q is equal to y such that y is equal to 4 divided by 3n. ஸோ இதுதான் இங்கே நம்மளுக்கு ஃபார்முலா. n is an elements of n. என்னன்னா நேச்சுரல் நம்பர் 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுலேயும் நம்மளுக்கு என்னோட வேல்யூ எது எடுக்கணும்னு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லெஸ் தேன்னா இந்த 2 எடுக்கக்கூடாது. 2க்கு அடுத்த நம்பர் என்னது 3. ஓகேங்களா? 3. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 வந்தாலும் இந்த 5ஐ எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ 5 இனிமேல் 3லேருந்து 5 வரைக்கும் எழுதணும். அப்போ 3, 4, 5 இந்த 3 நம்பர் தான் வரும். ஓகேங்களா? என்னோட வேல்யூ இந்த 3 நம்பர். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு எழுதிக்கலாம். 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எக்ஸெட்ரா போட்டுருங்க. அப்புறம் என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? என்னோட வேல்யூ 3
4 5 லிமிட்டோட வேல்யூ எது எடுக்கணும்னு சொல்லி லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம அந்த லிமிட் படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 3, 4, 5 அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, இனிமேல் இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கலாம். y is equal to 4 divided by 3 into n. ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ 3 இருக்கு இல்லையா, அப்போ n is equal to 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். y is equal to 4 divided by 3, என்னோட பிளேஸில் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ 4 divided by 3 3 சார் என்னது 9. ஓகே, அப்போ 4 divided by 9. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ n is equal to 4. ஓகே, அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். y is equal to 4 divided by 3 into என்னோட பிளேஸில் 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ 4 divided by 3 4s are 12. நெக்ஸ்ட் என்னோட பிளேஸில் 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ n is equal to 5. ஓகே, அப்போ y is equal to 4 divided by 3 into என்னோட பிளேஸில் 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 4 divided by 3 5s are 15. அப்போ நம்ம செட் கண்டுபிடிச்சிட்டோம். q செட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். q is equal to அப்படியே நம்ம கண்டுபிடிச்சதை அப்படியே வரிசை எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு 4 divided by 9, நெக்ஸ்ட் 4 divided by 12, நெக்ஸ்ட் 4 divided by 15. ஓகே, இனிமேல் கார்டினல் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ n ஆஃப் இங்கே என்னது கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு q செட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் ப்ராக்கெட் உள்ள q தான் எழுதிக்கணும். ஓகே, கவுண்ட் பண்ணுங்க 1 2 3. ஓகே, கார்டினல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா 3. ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். r is equal to x such that x is an integer. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை, அவங்களே டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னா இன்டிஜர்ஸ், அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் இசட்னா இன்டிஜர் தான். இன்டிஜர்னா மைனஸ் வேல்யூ வச்சு வர்றது, அதுக்கப்புறம் ப்ளஸ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி அதுக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்டு -5 லெஸ் தேன் ஈக்குவல் டு, இந்த மாதிரி லெஸ் தேன் ஈக்குவல் டு வந்தாலே இந்த -5 எடுத்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லெஸ் தேன் 5 ஈக்குவல் டு இல்லை, அப்போ 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 4. அப்போ -5ல இருந்து 4 வரைக்கும் உள்ள நம்பரை எழுதிட்டாலே போதும். ஓகே, அப்போ சொல்யூஷன் x is an elements of integer. ஓகே, அப்போ r is equal to -5ல இருந்து 4 வரைக்கும் எழுதிட்டாலே போதும். அப்போ -5, இதுக்கு அடுத்த -4, இதுக்கு அடுத்த நம்பர் -3, இதுக்கு அடுத்த நம்பர் -2, அப்புறம் -1, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ, அதுக்கப்புறம் 2, அடுத்த நம்பர் 3, அதுக்கப்புறம் 4ஓட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் என்னன்னா ஆர் செட். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ n ஆஃப் ஆர், ஆரை உள்ளே எழுதிருங்க. இப்போ கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். s is equal to the set of all leap years between 1882 and 1906. ஓகே, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய லீப் இயரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால இந்த ரெண்டையும் நீங்கள் எழுதக்கூடாது, இதுக்கு இடையில உள்ள லீப் இயரை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லீப் இயரோட கண்டிஷனாக சொல்லிடுறேன். அதாவது லீப் இயர் வந்து 4 இயருக்கு ஒருக்கா தான் வரும். அப்போ நம்ம ஒரு இயரை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 0 வந்துடுச்சுன்னா அதுதான் லீப் இயர். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு இடையில உள்ளதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இயரை 4ஆல் டிவைட் பண்ணி நான் வந்து லீப் இயரை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, டிவைட் பண்ணிடலாம். 1882. ஓகே, 4ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ இந்த 18 சேர்த்து எடுத்துக்கலாம். 4 4s are 16. அப்போ 8ல இருந்து 6 மைனஸ் பண்ணால் 2. இனிமேல் இந்த 8 இறக்கிடலாம். 4 7s are 28. இப்போ மைனஸ் பண்ணால் 0. ஓகே, இனிமேல் இந்த 2 இறக்கிடலாம். பாருங்கள், 0க்கு பதில் இங்கே ரிமைண்டர் 2 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் 0வை தள்ளி வேறு ஏதாவது நம்பர் வந்து அப்படின்னா இந்த 2வை இதுக்கு கூட ஆட் பண்ணிடுங்க. அதாவது 1882க்கு கூட நான் 2 ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 18, 2க்கு கூட 2 ஆட் பண்ணால் 4. இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, இதை சேர்த்து எடுத்துக்கணும். 4 4s are 16. மைனஸ் பண்ணால் 2, 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு இந்த 8 இறக்கிருங்க. 7 4s are 28. இப்போ 0 மைனஸ் பண்ணால் 0. இனிமேல் இந்த 4 இறக்கிருங்க. அப்போ 4 1s are 4. பாருங்கள், ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. அப்போ இது ஒரு லீப் இயர். இனிமேல் இதை யூஸ் பண்ணி இதுக்கு இடையில உள்ள லீப் இயரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எழுதிக்கிறேன். எஸ் சொல்யூஷன், இங்கே செட்டு எஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த லீப் இயரை எழுதிடலாம். 1884. ஆல்ரெடி சொன்னேன், லீப் இயர்னா 4 இயருக்கு ஒருக்கா வரும். அப்போ இதுக்கு கூட இன்னும் 4 ஆட் பண்ணிட்டாலே போதும். 1884. இதுக்கு கூட 4 ஆட் பண்ணலாம். 4 ஆட் பண்ணால் 8. அப்போ 881. ஓகே, அப்போ 1884. ஓகே, நெக்ஸ்ட்டு இனிமேல் இதுக்கு கூட 4 ஆட் பண்ணணும். 8 கூட 4 ஆட் பண்ணால் 12. அப்போ பேலன்ஸ் 1. 8 1 ஆட் பண்ணால் 9. நெக்ஸ்ட்டு இந்த 8 1 அப்படி எழுதிடலாம். அப்போ 18 9
2 கமா இனிமேல் இதுக்கு கூட 4 ஆட் பண்ணணும். 4 கூட 2 ஆட் பண்ணால் 6 9 8 1. அப்போ எழுதிக்கலாம். இங்கே இடம் பத்தாத நல்ல கீழே எழுதிக்கிறேன். 1896. ஓகே கமா இனிமேல் இதுக்கு கூட 4 ஆட் பண்ணுறேன். 6 கூட 4 ஆட் பண்ணால் 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 9 கூட 1 ஆட் பண்ணால் 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1 இங்கே மேலே போட்டுக்கலாம். 8 1 ஆட் பண்ணால் 9. இனிமேல் இந்த ஒன்றை எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு இயரில் 4 டிஜிட் இருக்கும். அதில் லாஸ்ட் 2 டிஜிட்டும் 0 வந்துடுச்சு அப்படின்னா இது 100ஆல் டேரெக்டாக டிவைட் ஆகும். அதாவது இந்த இயரை 100ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். லீப் இயரோட இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, ஒரு இயரை நம்ம 100ஆல் டிவைட் பண்ணும்போது அங்கேயும் ரிமைண்டர் 0 வந்துடுச்சு அப்படின்னா அது லீப் இயர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிரும். அதனால் இதை நீங்கள் எடுக்கக்கூடாது. இனிமேல் இதுக்கு கூட 4 ஆட் பண்ணலாம். 0 கூட 4 ஆட் பண்ணால் 4. இனிமேல் இந்த 0 எழுதிருங்க. 19. ஓகே, அப்போ எழுதிக்கலாம் 1904. ஓகே, இனிமேல் இதுக்கு கூட 4 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது 4 4 ஆட் பண்ணால் 8 0 9 1. ஓகே, இதை நீங்கள் எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 1906. இதை விடைக்கும் இந்த நம்பர் என்னது அதிகம். நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்குது இந்த நம்பருக்கு இடையில உள்ள நம்பரை தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்போ இவ்வளோதான் இந்த செட்டு. இனிமேல் அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் எழுதிடலாம் இல்லையா? அப்போ என் ஆஃப் எஸ் இந்த எக்ஸை அப்படியே எழுதிருங்க. இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.